சுமானக்க மக்களே, என்ன மக்களே, அந்த லெட்டர் மேட்டரை பெரிய கேஸ் ஆக்கிட்டாங்க போலயே. அந்த லெட்டர் மேட்டரை பெரிய கேஸ் ஆக்கி எல்லாரும் சேர்ந்து அந்த லெட்டர் யார் எழுதுனா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எல்லாரும் இந்த லிவிங் ஏரியா சோஃபால உட்கார்ந்து ஒவ்வொருத்தரா வந்து அவங்களுக்கான கருத்துக்களை சொல்லி யார் யார் இந்த லெட்டர் எழுதுனா, யார் யார் இவங்களை பத்தி காசிப் பேசினா, இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கை பெரிய டாபிக்கா மாத்திட்டாங்க. ஆக்சுவலா இது பெரிய டாபிக்கா மாறி இருக்காது. பட் நம்ம விஜே பார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டாபிக்கை பெரிய டாபிக்கா மாத்தணும், அந்த டாபிக்கை கண்டிப்பா எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு பெருசாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலதான் வீட்டுக்கு பல பிரச்சனைகள் வெடிச்சிருக்கு. இதுல முதல் பிரமோல ஒரு கட்ல நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அந்த லெட்டர் மேட்டர் ரொம்ப பெருசா பேசி ஒரு மாதிரி சண்டை போட்டு உருண்டு என்னோட கேரக்டர் தப்பா பேசுறாங்க, இது ரொம்ப தப்பான விஷயம், சி இப்பெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி இருப்பாங்க. அப்பவே அமித் அவர்கள் ஒரு மாதிரி ஃபன்னா எடுத்துட்டு தட்டி விட்டுருப்பாரு. ஏன்னா காலங்காலத்துல விஜே பாரும் அமித் தான் இந்த ஒரு பிளானே போட்டது. நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு கண்டென்ட் பண்ணலாம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு காலங்காலத்துல இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு கிண்டல் பண்ணி காலையில இருந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுல அக்கா ஒரு சில நேரங்கள் வெக்ஸ் ஆனாங்க. ஓகே, அதை நீங்களே பார்த்திருப்பீங்க. பட் இந்த லெட்டர் எழுதினோடனே இந்த லெட்டர் மேட்டர் பிடிச்சி வச்சுட்டு என்னோட கேரக்டர் தப்பா பேசுறாங்க, நான் வந்து அமித் கூட இந்த மாதிரி பழகிறேன் அந்த மாதிரி பழகிறேன்னு சொல்லிட்டு என்னோட கேரக்டர் தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அக்கா அந்த லெட்டர் மேட்டரை பெருசாக்கிட்டாங்க. இந்த விஷயம் தான் முதல் ப்ரோமோல ஒரு கட்டா இருந்திருக்கும். அந்த லெட்டர் மேட்டரை வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணி வெளியே போய் சோஃபால உட்கார்ந்து கத்திட்டு இருக்கும்போது அமித் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இது ஒரு மேட்டரே இல்லை, இது ஒரு விஷயமே இல்லை, அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காதீங்க, அதை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் கத்தியிருப்பார். ஏன்னா இதை சும்மா விட்டாலே போயிடும், ஆனா நீங்க எடுத்து பேச 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 ஒரு டாபிக்கா மாதிரி வெளியே வந்து பெருசாயிரும், அதனால இதை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அமித் சொல்லுவாரு. ஆனா அக்கா இல்ல, என்னோட கேரக்டர் தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லி இந்த டாபிக்கை பேசி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்துருவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இந்த கண்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு இவங்களை பத்தி லெட்டர் எழுதுறது, சும்மா கிண்டல் பண்றது, காசிப் பேசுறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம வசந்தி அம்மா வெட்ஸ் தர்மலிங்கம் அப்படி சொல்லிலாம் போட்டு நிறைய பேர் எழுதி வச்சிருந்தாங்க. அந்த லெட்டரை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சாண்ட்ரா அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. எல்லா டாபிக்கும் சேர்ந்து தான் இப்போ ஒரு பெரிய விஷயமா வெடிச்சிருக்கு. ஓகேவா, அதுல அமித் அவர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா உண்மையாவே அமித் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் மேட்டரை அக்கா பார்த்தோன்னே என்னோட கேரக்டர் தப்பா பேசிட்டாங்க, என்னோட கேரக்டர் ரொம்ப தப்பா பேசியிருக்காங்க, நான் அப்படி கிடையாது, ஏன் இப்படி சேர்த்து வச்சு பேசுறாங்க, இதை பேசினது யாரு, இவ்வளவு கெட்ட எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் மேட்டரை ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து பண்றாங்க. அந்த முதல் லெட்டரை எழுதினது யாருன்னா திவ்யா அவர்கள் தான். திவ்யாவும் நம்ம விக்கல் சுக்கரம் தான் உட்கார்ந்து எழுதியிருக்காங்க. பட் அந்த லெட்டர்ல பெருசா பேடா எதுவுமே இல்லை ப்ரோ. அந்த லெட்டர் ஆக்சுவலா நீங்க கவனிச்சிருப்பீங்க, ட்விட்டர்ல கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம அக்கா எழுதுற வீடியோ என்கிட்டே இருக்கு, நானே அதுக்கு பிறகு ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். அதுல பெருசா பேடா எதுவுமே இல்லை. அதுல என்ன இருக்குன்னா, குட்டிவாடன் கையை காயமடைய வச்சுட்டு அவர் அந்த கிச்சன் விட்டு வெளியே எடுத்துட்டு தர்மலிங்கத்தை தன்னோட வசம் இழுத்து கிச்சன் பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, தர்மலிங்கத்தை தன்னோட வசம் இழுத்து கிச்சன் பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க, கிச்சன்ல அவங்க கூட வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. குட்டிவாடனுக்கு அநீதி ஏற்பட்டிருக்கு, குட்டிவாடன் பாவம் அப்படி சொல்லி தான் எழுதியிருக்காங்களே தவிர மத்தபடி வேற எதுவுமே இல்லை. ஓகேவா, குட்டிவாடன் பாவம் பா அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. மத்தபடி எங்க பேடா எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்க தான் காலையில இந்த கேரக்டர் பண்ணாங்க. ஓகேவா, இவங்க தான் காலையில நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பண்ணலாம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி காட்டலாம்னு சொல்லிட்டு காலையில இவங்க ரெண்டு பேர் தான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப அதை வச்சு திவ்யா வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர் எழுதி அங்க பாக்ஸ்க்குள்ள போட்டுருப்பாங்களா இல்ல அந்த போர்டுல குத்தி வச்சாங்களான்னு தெரியல. அதை தான் அக்கா எடுத்து படிச்சு பஞ்சாயத்து பண்றாங்க. அந்த இடத்துல அமித் சொல்லியிருப்பாரு, விட்டுருங்க விட்டுருங்க, இதை போட்டு பேசிட்டே இருக்காங்க, ஏன் இதை போட்டு பெருசா பேசுறீங்க, பேச பேச இது பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அமித் சொல்லும் போது அக்கா விடாம இல்ல இது கண்டுபிடிச்சே ஆகணும், என்ன பத்தி இவங்க எப்படி தப்பா பேசலாம்னு சொல்லிட்டு அக்கா அந்த டாபிக்கை பெருசா கொண்டு போயிருப்பாங்க. அதுல தான் இந்த ரெண்டாவது ப்ரோமோ ரிவ்யூ நான் சொல்லியிருப்பேன், அக்கா அந்த டாபிக்கை பெருசா கொண்டு போக ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அந்த டாபிக் வீட்டுக்குள்ள போயிருக்கும். வீட்டுக்குள்ள கண்டிப்பா எல்லாரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது எல்லாரும் சேர்ந்து அக்காவை போட்டு கும்மி இருப்பாங்க. அதனால அக்கா என்ன பண்ணன்னு தெரியாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்திருக்கு. ஹாட் ஸ்டார்ல ப்ரோமோ வந்து கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் அந்த லிவிங் ஏரியா சோஃபால உட்கார்ந்து யார் அந்த லெட்டர் எழுதுனது, அது மட்டும் இல்லாம வசந்தி அம்மா வெட்ஸ் தர்மலிங்கம் இதெல்லாம் எழுதி வச்சது யார் அப்படிங்கிற டாபிக் வீட்டுக்குள்ள போகுது. ஓகேவா, அப்ப ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு வந்து அவங்களுக்கான கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப பிரஜன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த லெட்டரை பொறுத்தவரைக்கு தர்மலிங்கத்துக்கும் வசந்திக்கும் இவங்க இடைக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தை தான் எழுதின மாதிரி இருக்கு. மற்றபடி பர்சனலா எழுதின மாதிரி எதுவுமே இல்லை. பர்சனலா அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு பேசுற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த டாஸ்க்ல நீங்க எடுத்திருக்க அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தை தான் இவங்க சேர்த்து வச்சு எழுதியிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை, வேற எதுவும் இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பிரஜன் அவர்கள் சொல்லிட்டாங்க. அடுத்த கனி அவர்களுமே வந்து சேம் அதே தான், இது ஒரு பிரச்சனையே கிடையாது, நார்மலா வந்து ஒரு லெட்டரை இவங்க நார்மலா எழுதின ஒரு லெட்டரை இவ்வளவு பெருசா கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கனி அவர்கள் சொல்லிட்டாங்க. அடுத்த சாண்ட்ரா அவர்கள் பயங்கரமா
பயங்கரமான ஒரு செருப்படி கேள்வி கேட்டாங்க. என்ன தெரியுமா? இப்ப சாண்ட்ரா அவர்கள் தான் வீட்டுல ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் தர்மலிங்கம் வெட்ஸ் வசந்தி அம்மான்னு எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி லெட்டர் எழுத சொல்றாங்க. அதே மாதிரி தர்மலிங்கம் வெட்ஸ் வசந்தி அம்மா அப்படின்னு சொல்லி எழுத சொல்லிட்டு இருக்காங்க. எழுத சொல்லி அந்த லெட்டர் எல்லாத்தையுமே அந்த போர்டில் போய் பின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்ப அந்த டாபிக் உள்ள வந்திருக்கும் நினைக்கிறேன். அங்கதான் சாண்ட்ரா கேக்குறாங்க, இப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசினா அவர் தானே நியாயப்படி கோவப்படணும், அவர் தானே நியாயப்படி வருத்தப்பட்டிருக்கணும், அவர் தான் நியாயப்படி இந்த இடத்துல பாதிக்கப்படுவார், நீ ஏன் இது பண்ற? இப்போ பர்சனலா யார் பேசினா? ஒரு கேரக்டர் வச்சு தானே பேசுறோம். நீங்க எடுத்து வச்சிருக்க ஒரு கேரக்டரை பத்தி நாங்க பேசுறோம், அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பத்தி பேசினது பாதிப்பாகும், அப்படி ஆகும் இப்படி ஆகும் சொல்லி ஒரு டிராமா போடுற என்னன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போட்டு உடைக்கிறாங்க. கரெக்ட் தானே? காலைல நீங்க ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க, அந்த கேரக்டர் பத்தி இவங்க பேசுறாங்க, கேரக்டர் பத்தி யாரோ லெட்டர் எழுதியிருக்காங்க, இந்த லெட்டரை வீட்டுல கண்டுபிடிச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரேஞ்சு கொண்டு போயிட்டு ஒரு கல்யாணம் ஐயோ என் லைஃபே போச்சு இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு மாதிரி அமைத்து அந்த இடத்துல மாட்டி விடுறாங்க. அமைத்துக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குங்க, குழந்தை இருக்கு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்து நீங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும்போது அது அமைத்துக்கான லைஃபை பாதிக்கும். அதனால தான் வீட்டுக்குள்ள சாண்ட்ரா கடுப்பாகி இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறதா இருந்தா அது எப்படிமா ஒன்ன பாதிக்கும், அது அவர் தானே பாதிக்கும். அப்படி யார் இங்க பர்சனல் லைஃபை எடுத்து பேசுவா? இங்க எல்லாருமே அந்த டாஸ்க்குள்ள கேரக்டரை தானே பேசணும். நீ என்ன இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு பொழக்குறாங்க, போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. இதுல நம்ம பாருமே கடைசியில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த லெட்டர் பார்க்கும்போது வார்டனை தான் குறி வச்சு பேசின மாதிரி இருக்கு, வார்டனை தான் பாயிண்ட் பண்ணி பேசியிருக்காங்கன்னு சொல்லி அக்கா சொல்றாங்க. அப்பவே தெரியுது அது வார்டனை தான் பாயிண்ட் பண்ணி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ காலைல நீங்க கண்டென்ட் பண்ணீங்கல்ல, அப்போ அந்த கண்டென்ட்டை இவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லி கடந்து போயிருக்கலாமே. ஏன் இந்த டாபிக் எடுத்து வச்சு இவ்வளோ பெருசா பேசி ஒரு மாதிரி பெரிய டாபிக் ஆகணும்னு நினைக்கிறீங்க? பெரிய டாபிக் ஆகுனா பக்கத்தில் இருக்க அமித் அவர்களுக்கு பாதிப்புங்க. உங்களுக்கு என்ன, நீங்க தான் அசால்ட்டா நிறைய விஷயங்கள் பண்றீங்க, வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியா பண்ணிட்டு இருக்கீங்க, அது அமித்துக்கு பாதிப்பு. அமித்துக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, எதுவுமே புரியாம தற்குறி மாதிரி எல்லா கண்டென்ட்டையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிடணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. காலில இருந்து உங்களை ஆப்போசிட் பண்றாங்க, ஓகே, காலில இருந்து உங்களை ட்ரிகர் பண்றாங்க, எல்லாம் ஓகே. ஆனா இந்த கண்டென்ட் இருக்கு தெரியுமா, இது மோசம். அந்த லெட்டர் ஆக்சுவலாக நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கே மோசமாக எதுவுமே இல்லைங்க. இவங்க வீட்டுக்குள்ள பண்ண அந்த கண்டென்ட்டை தான் இவங்க எழுதி வச்சிருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள பண்ண அந்த கண்டென்ட், அந்த கேரக்டர், அதை பற்றி தான் இவங்க எழுதி வச்சிருக்காங்க தவிர மற்றபடி தப்பாக எதுவும் பேசலை. எனக்கு சத்தியமாக புரியல ஏன் இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. அதில் வந்து அந்த கல்யாண டாபிக் வந்தோன்னா வீட்டுக்குள்ள எல்லாருமே இந்த கல்யாண டாப்பிக்கை பேச ஆரம்பிச்சோன்னே அமித்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து இந்த டாஸ்கில் ஜாலியாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கேரக்டருக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி காட்ட ட்ரை பண்ணாங்க. அதை வீட்டுக்குள்ள எல்லாருமே மேரேஜ்னு சொல்லிட்டு எழுதி பின் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஜாலியாக தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, இப்போ கூட லைவ்ல உட்காந்து ஜாலியாக தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் அது ஒரு பெரிய டாபிக் ஆக்கி பெரிய பிரச்சனையாக்கி வெடிக்க வச்சோடனே அவர் வந்து டென்ஷன் ஆயிட்டார். ஏன் இவ்வளோ தூரம் கொண்டு வரணும்? ஏன்னா உண்மையாகவே கல்யாணம் பண்ண போறாங்க, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் போகுது, அதே இவ்வளவு பெருசா எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. அதுல வினோத் வந்து கிண்டல் பண்ணிருப்பாரு, கவலைப்படாங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாரு. அதுல தான் அந்த மனுஷன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கல்யாண டாபிக் எல்லாம் இவ்வளவு தூரம் பேசணும் என்ன அவசியம் இருக்கு, ஒரு டாஸ்கா பார்த்துட்டு போக வேண்டியதானு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி வெடிச்சு உருண்டிட்டாரு. சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் உன்னை நம்ப மாட்டேன், உன் கூட பேசி பழகுனக்கு என்ன செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி வெடிச்சிட்டாரு. சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, அந்த லெட்டரை பார்த்த பிறகு தான் எனக்கே தோணிச்சு, அந்த லெட்டர்ல அப்படி தப்பா எதுவுமே இல்லை ப்ரோ. காலையிலே குட்டி வார்டனுக்கு அடிபட்டுட்டு, ஓகேவா, குட்டி வார்டனுக்கு அடிபட்டுட்டு குட்டி வார்டன் கெட்டு போட்டு இருந்துட்டாரு. அதனால அமித் அவர்கள் உள்ள எடுத்தாங்க. அமித் அவர்கள் உள்ள எடுக்கிறதுக்கு முன்னாடி அமித் அவர்களும் பார்வர்களும் ஒரு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சன்ல சமைக்க ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்து எல்லாருமே ஒரு காசி பேச ஆரம்பிச்சாங்க, லெட்டர் எழுத ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான் இந்த கண்டென்ட். இந்த கண்டென்ட் இவ்வளவு பெருசா வெடிக்க வச்சு அதுல கேரக்டர் தப்பா பேசிட்டாங்க, பிளா 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 பிளான்னு கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளவு தூரம் கொண்டு போனது தப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த லெட்டரை ஃபர்ஸ்ட் எடுத்து பேசி இப்படி பண்ணிருக்க வேணாம்னு சொல்லிட்டு சும்மா சண்டையை போட்டு விட்டுருந்தா கூட தெரிஞ்சிருக்காது, ஓகேவா. ஆனா அக்கா ரிட்டன் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் அந்த எக்ஸ்ட்ரீம்ல அக்கா வந்து ஒரு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியுமா. அங்க பாதிக்கப்படுறது அமித் பாதிக்கப்படுவார். அது அக்காவுக்கு புரிய மாட்டுக்கு, சும்மா ஜாலியாக நினைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சோன்னே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சேர்ந்து அக்காவுக்கு ஆப்போசிட்ல திரும்பினோடனே அக்கா வெளியே போய் உட்காந்து ஒப்பாரி வச்சிருக்காங்க. அதான் அந்த ரெண்டாவது புறமூலே இருந்துச்சு, இந்த ஹாட்ஸ்டார் புறமூலே இருக்கு. அக்கா வெளியே போய் உட்காந்து நானும் சென்சிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே சென்சிட்டிவ் தான்க்கா, இந்த சீசனே மொத்தமாக சென்சிட்டிவ் தான். போங்க, சென்சிட்டிவ்னு சொல்றதோட சென்சார் தான் போடணும், அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் அப்படி தான் இருக்கு. எல்லாருமே மாற்றி கேவலமாக தான் பேசிக்கிறீங்க. இப்போ அரோரா இருக்காங்க, அரோரா வந்து நீங்கள் வந்து ஏதோ குறியீடு காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே உங்களை போட்டு பொழந்தாங்க. பட் இன்னைக்கு அதே அரோரா உங்களை பற்றி ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. பட் பார்வை பற்றி பாட்டு எழுதலை. பார்வை பற்றி பாட்டு எழுதாம பாரு எடுத்திருக்க அந்த கேரக்டர் அண்ட் உங்க கூட சேர்ந்திருக்க தர்மலிங்கம் கேரக்டர், அந்த ரெண்டு கேரக்டரை பற்றி பாட்டு பாடியிருக்காங்க. பாட்டு பாடி ஒரு மாதிரி ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை போய் நம்ம உடைக்க முடியாது.
நீங்க அன்னைக்கு அடிச்சது டைரக்டா பர்சனல் அட்டாக், பட் இன்னைக்கு நடக்கிறது கேரக்டருக்குள்ள ஃபன் நடக்குது. ஸோ நீங்க இப்போ இதையுமே நீங்க ஃபன்னா எடுத்துக்காம சண்டை போட ஆரம்பிட்டோம்னா கண்டிப்பா சண்டை போட்டு உருண்டுட்டே தான் இருக்கணும். கடைசி வரது எதுவுமே உருப்படியாக போகாது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அக்கா தேவையில்லாத வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து போடுங்க.